ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். பெங்களூர்ல நல்ல மழை, அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸா எதுனா செய்யலான்ட்டு மோமோஸ் சட்னி தான் செஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லாவே வந்துக்குது. ஈஸியாவே நம்ம செஞ்சு வீட்டுல எடுத்துடலாம். இந்த வெதருக்கு நல்ல சுடச்சுடன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். யாரெல்லாம் புதுசா பாக்குறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறீங்களோ, அவங்க என்னோட சேனல் பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். 1/4 kg அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சாஃப்டாவே பிசைஞ்சு எடுத்துக்கணுமா இருக்குது. அப்பதான் மோமோஸ் நல்லாவே உங்களுக்கு வரும். இப்ப பாருங்க, நல்லாவே பிசைஞ்சு ஆச்சு. இது மூடி போட்டு சைட்ல எடுத்து வச்சிடலாம். உள்ள வைக்கிறதுக்கு ஃபில்லிங் நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கைமாவோ கூடவே நான் கேபேஜோ போட்டுக்கிறேன். இப்படி ரெண்டும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியா வரும். உங்களுக்கு வேண்டானாக்கா வெறும் கைமா ஒண்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வெஜிடபிள் தான் தேவைப்படுதுனாக்கா கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம் உங்களுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, கேபேஜ் எவ்வளவு மெலிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. உங்களுக்கு பிளெண்டர் இருந்தா கூட அதுல போட்டு கூட நீங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துக்கிற, எவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணுமா இருக்குது. கடையில எல்லாம் மோமோஸ் வாங்கினமா இருக்குதுனாக்கா 10-12 பீஸுக்கே நம்மளுக்கு அவ்வளவு விலை அதிகமாவே விற்கும். நம்ம வீட்டிலே செஞ்சுக்கினா ரொம்ப கம்மி குவான்டிட்டியில நல்லா ஹெல்தியாவே எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத செஞ்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு பூண்டு, இஞ்சி நல்லா பொடி பொடியாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 kg அளவு சிக்கன் கைமா கடையில வாங்கிட்டு நல்லாவே வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கணுமா இருக்குது. உங்களுக்கு சிக்கன் கைமா கிடைக்கலனாக்கா போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தாக்கா கைமா ரெடி ஆயிடும். இப்ப இந்த நேரத்துல வெங்காயமும் கேபேஜும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு முக்கா பதத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். சில பேருங்க டயட்ல இருக்கிறவங்க மைதா மாவு வேண்டான்னு வாங்க, அதுக்கு பதிலா கோதுமை மாவு நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா மைதா மாவுல செஞ்சாக்கா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எப்பனா ஒரு நாள் மாசத்துக்கோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா முக்கா பதத்துக்கு வெந்தாச்சு. டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப்ல திரட்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி மெலிசாவே நம்ம செஞ்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ சென்டர்ல நம்ம என்ன ஃபில்லிங் பண்ணி வச்சுக்கிறோமோ அது நல்லா சில்லுன்னு ஆயிட்ட பிறகு வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு வரலனாக்கா 2-3 வாட்டி நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். ஒரு ஷேப்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஆனாக்கா இந்த ஷேப்ல பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சாரிக்கெல்லாம் எப்படி ஃபிளீட் எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்க ஃபிளீட்டை ரவுண்டா அப்படியே எடுத்துனே வந்திருந்தாக்கா ரொம்ப ஈஸியாவே வரும். நீங்களே பார்க்கலாம். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4-5 செஞ்சு வச்சுட்ட பிறகு நான் இன்னைக்கு ஸ்டீமர்ல தான் வைக்கிறது. நல்லா தண்ணி கொச்சிட்ட பிறகு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. அதுக்குள்ளாக மோமோஸ் சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பாத்துக்கலாம். தண்ணி நல்லா கொச்சனையும் 4 தக்காளி சென்டர்ல கீரி சேர்த்துக்கணுமா இருக்குது. 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகா, கலருக்கு 4 பேடிகை மெணசின்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கணுமா இருக்குது. நல்லா சில்லுன்னு ஆயிட்ட பேருக்கு தக்காளி இது மேல தோலெல்லாம் எடுத்துட்டு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல கொரன்னு அரைச்சிக்கணுமா இருக்குது. இப்போ மோமோஸ் சட்னி கூட ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹெல்தியாவே நம்ம பசங்களுக்கு வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு ஒரு லைக்கோ கமெண்டோ கொடுங்க.